ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்க்க போறது மத் அப்படிங்கிற வார்த்தைய எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அதுக்கு என்னதான் அர்த்தம்? எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது? எப்படியெல்லாம் அத யூஸ் பண்ணி நம்ம பேசணும்? அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா கத்துக் குடுக்க போறேன். எப்பயும் போல தான் என்னுடைய வீடியோ எல்லா வீடியோவ விட வித்தியாசமா இருக்கும். ஏன்னா, நான் வந்து 20 வருஷமா மத்திய பிரதேஷ்ல இருக்கேன். நான் பிறந்தது மகாராஷ்டிரா. கொஞ்ச நாள் சின்ன குழந்தையா இருக்கும்போது தமிழ்நாட்டுல இருந்தேன். அதனால நான் தமிழ் பேசி கத்துக்கிட்டேன். படிச்சும் கத்துக்கிட்டேன். சரிங்களா? ஆனா அதிகமா என்னுடைய வாழ்க்கையில நான் அதிகமா இருந்தது நார்த் இந்தியால தான். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு தமிழ விட ஹிந்தி தான் ரொம்ப பெட்டரா வரும். ஒரு சில பிழைகள் வந்து தமிழ்ல வரும். கிளாஸ் எடுக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் மறந்து போயிரும். அதுக்கப்புறம் என் ஸ்டூடெண்ட்டே சொல்லிக் குடுப்பாங்க. அப்பதான் எனக்கு நினைவுல வரும். ஓகேங்களா? டிரான்ஸ்லேட்டிங் எப்படியோ பண்ணிருவேன். இங்கிலீஷ் வார்த்தை கலந்து கூட. ஒரு சில வார்த்தைகள் மறந்து போயிரும். நல்லா தான் பேசுறேன். இப்ப கிளாஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னுடைய தமிழ் ரொம்ப 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 பெட்டர் ஆயிருச்சு. ஒரு வார்த்தை ஒரு மொழிய வந்து கன்டினியூவா பேசும்போது தான் நம்மளுடைய மொழி வந்து பெட்டரா இருக்கும். அப்ப நான் ஹிந்தி வந்து கத்துக் குடுக்குறதுக்கு பிராக்டிஸ் தான் குடுக்குறேன். படிக்க வைக்கிறதே கிடையாது. என் கிளாஸ்ல யாரையுமே நான் படிக்க வைக்க மாட்டேன். ரொம்ப பிகினரா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு 1 மாசம் மட்டும் தான். அதுவும் கூட ரொம்ப கம்மியா தான். எத நம்ம படிக்கிறோமோ, அத நீங்க பார்க்காம பேசணும். பிராக்டிஸ் தாங்க மெயினு. அரைகுறையா இருந்தாலும் பரவால்ல, பிச்சு போட்ட ஹிந்தியா இருந்தாலும் பரவால்ல. பிராக்டிஸ் கூச்சம் இல்லாம பேசி பழகுனா மட்டும் தான் நம்மனால பேச முடியும். அந்த ஹெல்ப் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பர்சனல் கோச்சிங் வேணும் அப்டின்னா, குடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க. கிளாஸ்ல வந்து பயன்பெறுங்க. எல்லாரும் பயன்பெறுற மாரி நீங்களும் பயனடையலாம். ஓகேங்களா? நான் வந்து பேசிக் ஹிந்தியோட நிப்பாட்ட மாட்டேன். என்னுடைய கிளாஸே டிஃபரெண்ட்டு. என்ன மாதிரி பேச வைக்கணும்னு தான் நான் ட்ரை பண்ணுவேன். மேக்ஸிமம் பேருக்கு நான் கத்துக் குடுத்துருக்கேன். ஒரு சில பேர் வந்து சீக்கிரமா நின்றுவாங்க. அது என்னுடைய ஃபால்ட் கிடையாது. அவங்களுடைய ஃபால்ட். கன்டின்யூ பண்றவங்க கண்டிப்பா என்ன மாரி தான் பேசுவாங்க. என்ன மாரி பேசுறாங்க. புது ஸ்டூடண்ட்லாம் பழைய ஸ்டூடண்ட்ட பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. உண்மையிலே இவங்க இவங்க வந்து உங்ககிட்ட மட்டும் தான் கத்துக்கிறாங்களா? சில பேர் வந்து அவங்க பேக்கிரவுண்ட் ஹிந்தி கிடையாது. தமிழ்நாட்டுல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க, அந்த மாரிலாம் இருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க யாருகிட்டயுமே பேசாம இருந்தாலும் என்கிட்ட பேசினாலே நம்ம ஒரு 2 பேரும் பேசுறோம்ல. ஸோ நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா? ஆ இப்ப நம்ம டாபிக் குள்ள போலாம். ரொம்ப பேசுறேன்னு நெனைக்கிறேன். சாரி. இப்ப நம்ம டாபிக் குள்ள போகலாம். விரல் நீட்டி பேசாத அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? விரல் நீட்டி பேசாத, கை நீட்டி பேசாத அப்படிங்கிறத ஹிந்தியில எப்படி சொல்றது? உங்லி திखा के बात मत करो. उंगली दिखा के बात मत करो. हाथ दिखा के बात मत करो. उंगली दिखा के बात करोனா விரல நீட்டி பேசாத. ஹாத் திखा के बात मत करोனா கைய நீட்டி பேசாத. திखा के அப்படின்னா காட்டின்னு அர்த்தம். உठा के அப்படின்னா தூக்கின்னு அர்த்தம். அப்படி கைய ஊ கைய என்னது ஹாத் மத் உठाओ அப்படின்னா கைய தூக்காத. அடிக்கிறதுக்காக கை தூக்கும் இல்லையா? அது. ஓகேங்களா? அது சூடா இருக்கு. அத தொடாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? கை வைக்காத அப்படின்னு சொல்லுவோம். தொடாத அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி சொல்றதுன்னா, ஆ சூடா இருக்கு. கரம் ஹை, ஹாத் மத் லகாओ அப்படின்னா, சூடா இருக்கு. ஆ கைய தொடாத அப்படின்னு அர்த்தம். கை வைக்காத அப்படின்னு அர்த்தம். லகாவோன்றது வைக்காத அப்படின்னு அர்த்தம். ஹாத் மத் லகாओ அப்படின்னா கைய வைக்காதன்னு அர்த்தம். சூடா இருக்குது. ஆ டச் பண்ணாத அப்படின்னா, கரம் ஹை மத் छूना. கரம் ஹை மத் छूना. छूनाன்றது டச் பண்றது. மத் லகாओ அப்படிங்கிறது கைய வைக்காத அப்படிங்கிறது. ரக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஹாத் மத் ரக்கோ அப்படின்னு சொல்லலாம். பட் லகாவோன்ற வார்த்தைய தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. கம்முனு இரு, அழுகாத. இப்ப குழந்தைங்கள நம்ம திட்டுறோம். கம்முனு இரு, அழுகாத அப்படிங்கிறோம். சுப் ரஹோ, சாந்த் ரஹோன்னா அமைதியா இரு. சுப் ரஹோன்னா கம்முனு இரு. மத் ரோனா அழுகாத. இந்த இடத்துல மத் ரோனா அப்படிங்கிறது. இப்ப வந்து நான் கடைசியில சொல்றேன். எதனால அந்த மத் அப்படின்ற வார்த்தையெல்லாம் வருது அப்படிங்கிறத நான் கடைசியில சொல்றேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ முடிச்சுக்குருவோம். ஓகேங்களா? திட்டாத, அசிங்கமா திட்டாத, கோவப்படாத அப்படின்னா, திட்டாத அப்படின்னா, மத்து காலி தோ. காலி மத்து தோ. காலிங்கிறது தான் அசிங்கமா திட்டுறது. அசிங்கமா திட்டாத அப்படிங்கிறது. கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க. நாய் பேயினாலும் காலி, காலி தான். ஓகேங்களா? ஆ காலி மத் தேனா. மத் தேனா, காலி முன்ன பின்ன சொல்லலாம். ஆனா, காலி மத் தேனா அப்படிங்கிறது தான் கரெக்ட். அதே போல அதட்டி பேசாத அப்படின்னா, டாட்டோ மத். டாட்டோ மத். அதட்டி பேசாத. கோவமா திட்டுவாங்கல்ல. "ஏய் எங்க போயிருந்த? என்ன பண்ண?" அப்படின்லாம். அதுக்கு வந்து டாட்டோ மத் அப்படின்னு சொல்லணும். அத உடைக்காத.
அதை உடைக்காத அப்படின்னு சொன்னா உசே மத் தோடோ, உசே மத் தோடோ, அதை உடைக்காத அப்படின்னு அர்த்தம். குஸ்ஸா மத் கரோ அப்படின்னா கோவப்படாத அப்படின்னு அர்த்தம். அழுகிறத முதல்ல சொல்லிட்டோம். சில்லாவ் மத் அப்படின்னா கத்தாத அப்படின்னு அர்த்தம். சில்லாவ் மத் அப்படின்னா கத்தாத அப்படின்னு அர்த்தம். இப்படி செய்யாத, இப்படி செய்யாத அப்படின்னு சொல்றோம்ல, ஐசா மத் கரோ, ஐசா மத் கரோ, கரோன்றதும் லைட்டா மரியாதை தான். ஐசா மத் கர், நாங்கெல்லாம் குழந்தைங்கள, எங்க பிள்ளைங்கள ஐசா மத் கர் அப்படின்னு தான் சொல்லுவோம். கரோங்கிறது கொஞ்சம் மிடில் ஓகே தான். கரோன்றதை நீங்க கத்துக்கோங்க. ஐசா மத் கரோ, வைசா மத் கரோ, அப்படி செய்யாத. வைசா மத் கரோ, அப்படி செய்யாத. இங்க வராத, இல்லைன்னா அடிச்சிடுவேன் அப்படின்னு நம்ம குழந்தைங்களை அதாவது அதட்டி பேசுவோம்ல. யஹா மத் ஆனா வர்னா பஹாத் மாருங்கி, இல்லைன்னா ரொம்ப அடிப்பேன். யஹா மத் ஆனா வர்னா பஹாத் மாருங்கி, நான் சொல்றதால மாருங்கின்னு சொல்றேன். ஜென்ஸா இருந்தா மாறுங்கா அப்படின்னு சொல்லணும். வர்ணான்ற இடத்துல நஹித்தோன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். யஹா மத் ஆனா இங்க வராத அப்படின்னு. மிட்டாய் மத் खाना वरना दांत खराब हो जाएंगे, மிட்டாய் மத் खाना वरना दांत खराब हो जाएंगे அப்படின்னா மிட்டாய் சாப்பிடாத, ஸ்வீட் சாப்பிடாத, இல்லைன்னா பல்லு கெட்டு போயிரும், சொத்தையாயிரும். அந்த மாதிரி கராப் அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. கராபுங்கிறது ரிப்பேர் ஆனதுக்கும் கராபுன்னு சொல்லுவாங்க, சொத்தையாகிறதுக்கும் கராபுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சொத்தையாயிரும் அப்படின்னு நம்ம குழந்தைங்கள நம்ம சத்தம் போடுவோம்ல. அங்க போகாத, இங்க வராத அப்படின்னா வஹா மத் ஜாவ், இதர் மத் ஆவ், யஹா மத் ஆவ். வஹா மத் ஜாவ், யஹா மத் ஆவ். உதர் மத் ஜாவ், இதர் மத் ஆவ். வஹா, யஹா, இதர், உதர் ரெண்டுமே சொல்லலாம். காமனா பேச்சு வழக்குல இருக்குது. ஜோ சீஸ் பத்தா நஹி உஸ்கே பாரே மே மத் போலோ, ஜோ சீஸ் பத்தா நஹி உஸ்கே பாரே மே மத் போலோ அப்படின்னா எந்த விஷயம் தெரியாதோ அதை பத்தி சொல்லாதே அப்படின்னு அர்த்தம். இது வந்து சீஸ் இந்த இடத்துல விஷயம்னு அர்த்தம். ஜோ பாத் பத்தா நஹி உஸ்கே பாரே மே மத் பத்தாவ் அப்படின்னு சொல்லலாம். சில இடத்துல பாத், சீஸ் ரெண்டுமே விஷயமா மாறும். பாத் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு, சீஸ் அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஐஸ்கிரீம் மத் खाना सर्दी हो जाएगी, ஐஸ்கிரீம் மத் खाना सर्दी हो जाएगी. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிடாத, சர்தி ஜலதோஷம் பிடிச்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். பாரிஷ் மே பீகோ மத் வர்ணா புகாரா ஜாயேகா அப்படின்னா மழையில நனையாத, இல்லைன்னா காய்ச்ச வந்துரும் அப்படின்னு அர்த்தம். சல்தே பஸ் மே மத் சடோ அப்படின்னா போயிட்டு இருக்க, அதாவது போயிட்டு இருக்க வண்டியில ஏறாத, பஸ்ல ஏறாத. சல்தே பஸ் மே மத் சடோ, போயிட்டு இருக்க வண்டியில ஏறாத. சல்தே பஸ்ஸே மத் உத்ரோ, போயிட்டு இருக்க வண்டியில இருந்து இறங்காத. போயிட்டு இருக்க வண்டியில இருந்து ஏறாத, போயிட்டு இருக்க வண்டியில இருந்து இறங்காத. அதாவது ரன்னிங்ல இருக்கிற வண்டியில இருந்து ஏறாத, இறங்காதன்னு சொல்லுவோம்ல. சல்தே பஸ் மே மத் சடோ, சல்தே பஸ் மே மத் உத்ரோ, பஸ்ஸே மத் உத்ரோ. இவ்வளவு மிளகா சாப்பிடாத, வயிறு வலிக்கும். இத்தனி மிர்ச்சி மத் खाना, पेट दर्द होगा. इतनी मिर्ची मत खाना, पेट दुखेगा, दुखेगा दर्द होगा. சேம் அர்த்தம் தான். பேச்சு வழக்குல ரெண்டுமே இருக்கு. என்ன முறைச்சு பார்க்காத, என்ன முறைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. முझे घूरो मत, मुझे घूरो मत, मुझे घूर के मत देखो. घूरो मத்னா முறைக்காதன்னு அர்த்தம். முறைச்சு பார்க்காதன்றதுக்கு घूर के मत देखो அப்படின்னு அர்த்தம். मुझे मत मारना, मुझे मत मारो அப்படின்னா என்ன அடிக்காத, என்ன அடிக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். मुझे मत मारना. இப்ப குழந்தைங்க வந்து இப்ப நான் அடிக்கிறேன், என் பையன் குழந்தையா இருக்கும்போது அவன் என்ன அடிக்காதீங்கம்மா அப்படின்லாம் சொல்லுவான்ல. वो मुझे मत मारो मम्मी, मुझे मत मारो, मैं ये गलती नहीं करूंगा, நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன். இவ்வளவு நேரமா நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்பயே நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எந்த இடத்துல ஆர்டர் மாதிரி பேசுறோமோ அந்த இடத்துல தான் மத் யூஸ் பண்ணணும். வினா அப்படிங்கறது யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்ப வந்து உதாரணத்துக்கு அங்க அத பண்ணாத, இத பண்ணாத, இத செய்யாத, முறைக்காத, வைக்காத, அத செய்யாத, சூடா இருக்கு தொடாத. அப்ப ஆர்டர் பண்ற இடத்துல இப்படி செய்யாத, பண்ணாதன்ற இடத்துக்கு மத்துன்றத யூஸ் பண்ணணும். பினான்றத யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப தெளிவாயிடுச்சா? சரிங்களா? என் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கமெண்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆல்ரெடி. இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். பானி மத் கிராவோ, பானி மத் கிராவோ, இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படிங்கிறத ஆப்ஷனா கொடுத்துட்றேன். எப்பயும் போல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. என் ஸ்டூடெண்ட் எல்லாம் எவ்வளவு கடகடன்னு பேசுறாங்க அப்படிங்கிறத லாஸ்ட்ல 1 மினிட் ஆடியோ போடுறேன், அதை பாருங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் பேசலாம்.
பிராக்டிஸ் பண்ணணும். நீங்களா பிராக்டிஸ் பண்ணணும். நான் நான் எழுதுற எழுத்த கவனிக்கிறத விட, நான் பேசுற வார்த்தைகள தான் நீங்க கவனிக்கணும். நீங்க கண்ண மூடிட்டு கவனிச்சுட்டு அத ரிப்பீட் பண்ணாலே உங்களுக்கு வந்துரும். படிப்பு பக்கம் போனீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவா தான் பேசுவீங்க. ஆ பிராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் பேசுறத அப்படியே ரிப்பீட் பண்ணீங்கன்னா, கட 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 கடன்னு என்ன மாதிரியே பேசிருவீங்க. படிச்சா வேகமா பேச வராது, வராது, வராது. 100% வராது. என்கிட்ட கிளாஸ்க்கு வர்றவங்கள நான் படிக்க வைக்கவே மாட்டேன். அ இது உண்ம. சரிங்களா? ஒரு பிகினரா இருந்தா படிக்க வைப்பேன். அது வேற விஷயம். ஏன்னா, கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த ப்ரொனவுன்ஸ்க்காக படிச்சு தான் ஆகணும். கொஞ்ச நாளைக்கு அதுவும். அதுவும் ஹிந்தி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இங்கிலீஷ வச்சு மேனேஜ் பண்ணிப்பேன். இங்கிலீஷ் லெட்டர வச்சு. சரிங்களா? பேச தான் வைப்பேன். பேச வைக்கிறது மட்டும் தான் என்னுடைய வேல. அ ஆல்ரெடி படிச்சிருந்தா அது பிரச்சனை வேற. ஆ நல்லா பேச கத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் எழுத படிக்க கத்துக்கணும். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? இதே போல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நல்ல வீடியோ இருக்கு. பயனுள்ள வீடியோ. டச் பண்ணி பாருங்க. என்னுடைய சேனல்ல எல்லா வீடியோவுமே சூப்பரா இருக்கும். ஒரு வீடியோ மாரி இன்னொரு வீடியோ இருக்காது. அத நீங்க கவனமா பார்த்து, நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணி சூப்பரா பேசுங்க. ஆல்ரெடி என் வீடியோ பார்த்தே நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஓகேங்களா? பாய். அந்த வீடியோல சந்திப்போம். से 2 साल से बुला रहे थे. हाँ, 2 साल से बुला रहे थे. अभी 2 साल हमको नहीं दे जा सके, इसलिए मैं इस बार ट्राई करके अचानक प्लान है जी वहां जाने का. फिर मैं 2 बेटे को लीव नहीं है क्योंकि वो कंपनी में भी अटेंडेंस के लिए मेरा बड़े बेटा जा रहा है. इसलिए वो नहीं आने को कहा. फिर छोटे बेटे 12th है ना, स्कूल में लीव भी नहीं दिया. इसलिए हम दोनों गए थे जी. वहाँ बहुत मजा है. 3 तक मैं वजू भूल गई जी. अच्छा.